சமூகத்தில் பரிணமிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியாவில் சைட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராகவும், அரேபிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் போலந்தில் சைட் சூப்பர்வைசர் பல்வேறு பொறுப்புகளிலும், கல்வி தகுதிகளை பார்க்கும்போது அவர் எம்இ பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் என்ற முதுகலை பொறியியல் பட்டம் பெற்றவர். மேலும் 2010 முதல் 2013 வரை பிஜிபி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் ஃபேக்கல்டியாக பணியாற்றிய அனுபவம். அவர் ஒரு சர்டிஃபைடு யூகே இன்டர்நேஷனல் கேரியர் கவுன்சிலர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நவ் ஆர் நெவர் என்ற தலைப்பில் ரமேஷ் அவர்கள் வாழ்க்கை பயணம் என்று சொல்லலாம். சரியான நேரத்தில் எடுத்த முடிவு அவரை இது பலருக்கான வழிகாட்டியாக மாற்றியுள்ளது. அந்த அனுபவ சரிவான சிந்தனைகளை நட்புலரி ஆன்லைன் பாரத்தின் இன்றைய அமர்வில் அவர் பகிர இருக்கிறார் என்பது நமக்கு அனைவருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. ஆகையால் எந்தவித தாமதமின்றி மனமார்ந்த கைதட்டலுடன் இன்றைய தினத்தின் பேச்சாளர் திரு ரமேஷ் அவர்களை நட்புலரி ஆன்லைன் மேடைக்கு அழைத்து அவரது சிந்தனை தூண்டும் முறையை கேட்க அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். சார், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். சார், அனைவருக்கும் இனிய நட்புலரி. இன்றைய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நவ் ஆர் நெவர். ஸோ இந்த தலைப்பில் நம்ம எதை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் லீடர்ஷிப் வந்து எந்த மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் லைஃப்பில். அப்படி ஸ்கில்ஸை வந்து இன்கேஸ் இம்ப்ரூவ் பண்ணலைன்னா என்ன மாதிரியான ஃபெயிலியர்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அது கொடுக்கக்கூடிய விலை வந்து எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்றது தான் நவ் ஆர் நெவர். எதனால் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பேஸ் பண்ணி நான் அதை எடுக்கிறேன் அப்படின்னா, என்னோட பிஸ்னஸ் ஃபோரம் ஓரியன்டாக நான் என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறேன், இதே மாதிரி பெரிய லீடர்ஸ்லாம் வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த டைமில் அவங்க சரியான முடிவு எடுத்திருந்தா அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து மாற்றி இருக்கும் அப்படின்றத பற்றி நான் பேச போகிறேன். நவ் ஆர் நெவர். நவ் அப்படின்றது நம்ம இப்பொழுது, எனக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபவுண்டர் ஐயா வந்து எனக்கு கால் பண்ணி ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து சடனாக பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் லாஸ்ட் வீக் டியூஸ்டேக்கு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக என்னால் வேறு ப்ரோக்ராம் நான் கள்ளக்குறிச்சி வரலும் போக வேண்டியதுனால என்னால் முடியாது சார், நானும் மரம் சிங்காரன் சார் அவர்களும் கள்ளக்குறிச்சி வரலும் பயணம் பண்ணுறோம் ஜெயகாந்த் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த வாய்ப்பை என்னால் சரியாக பயன்படுத்த முடியல. அதுக்கப்புறம் திரு மில்டன் ராஜசேகர் சார் தான் வந்து அந்த செஷனை எடுத்து கொடுத்தாரு அன்னைக்கு. ஸோ நமக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா அடுத்த டைம் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஒரு வாய்ப்பை நம்ம தட்டி கழிக்கும் போது இதே மாதிரி நான் ஒரு 5-6 டைம் வந்து அவர்கிட்ட செஷன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனா, ஸோ ரமேஷை கூப்பிட்டு சொன்னால் அந்த செஷன் எடுக்க மாட்டார், பிஸியாக இருப்பார் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு அவருக்குள்ளே உருவாயிடும். ஸோ நம்மகிட்ட அடுத்த டைம் அந்த ட்ரைனிங் அந்த கொடுக்குற செஷனுக்கே வாய்ப்பை கட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ரியல் ப்ராக்டிக்கல். நான் அதுக்கப்புறம் வந்து சார் நான் 18ஆம் தேதி எடுத்து கொடுக்குறேன், பொங்கல் முடிஞ்ச உடனே அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஒரு வாய்ப்பு வரும்போது சரியான முறையில் நம்ம வந்து இமீடியட்டாக ஆக்ட் பண்ணணும். இமீடியட்டாக ஆக்ட் பண்ணல அப்படின்னா அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ பெரிய லீடர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய தலைவர்கள் வந்து நம்மளால் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு வந்து நம்மளுடைய எலான் மாஸ்க் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவர் லைஃப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். எலான் மாஸ்க் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸோ லைஃப்பில் வந்து க்ரோத் அல்லது சக்ஸஸ் அப்படின்றத அவரோட உயிர் மூச்சாக நினைப்பார். அதுதான் அந்த நான் ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே கொடுத்துருப்பேன். க்ரோத் இஸ் லைஃப், லைஃப் இஸ் க்ரோத். அதாவது எலான் மாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு அவர் அந்த 3 ராக்கெட் வந்து தயாரித்து ப்ராசஸ் பண்ணி பண்ணுறாரு. ஸோ எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுது. ஆல்மோஸ்ட் அவரோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி எல்லாமே லாஸ் ஆகிடுது. அவர் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் உங்களால் மேலே வர முடியாது அப்படின்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க யூஎஸில். பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணம் ப்ளஸ் வந்து எல்லாமே கிரெடிட் வாங்கிட்டு கடைசியாக வந்து ஒரே ஒரு ராக்கெட் மட்டும் அகைன் வந்து 4th ஒன்றா வந்து தயாரிக்கிறாரு. அப்படி தயாரித்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடுறாரு. அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கான ரெகனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நாசாவில் வந்து அவருக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்குது. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து அங்கே உருவாகுது. என்ன ரீசன் அப்படின்னா, பெரிய தலைவர்கள் வந்து ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற விஷயத்த அந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு 70% வந்து கிளாரிட்டி இருந்தாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிஷன் எடுத்துடுறாங்க.
நமக்கு அந்த விஷயத்த செய்யலாமா, வேண்டாமான்ற விஷயத்த ஒரு 70% கிளாரிட்டி நமக்குள்ள வேணும். இத செஞ்சா நம்மால வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி இருக்கணும். ஸோ அந்த டிசிஷன் வந்து இம்மீடியட்டா எடுக்கணும். ஃபெயிலியர் ஆனா பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த மனப்பான்மை இருக்கணும். ஆனா தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த தள்ளி போடாம, ஸோ ஃபெயிலியர் ஆனா நம்மளால முடியும். மறுபடியும் மீண்டு வரலாம் அப்படின்ற எண்ணத்தோட அந்த விஷயத்த செய்யும்போது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அததான் வந்து எலான் மாஸ்க் வந்து ஒரு பேட்டியில கூட சொல்லியிருப்பார். "குரோத் இஸ் லைஃப், லைஃப் இஸ் குரோத்." ஸோ அன்னைக்கு அவர் ஒரு குயிக் டிசிஷன் எடுக்கல அப்படின்னா, இன்னைக்கு எலான் மாஸ்க் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்கவே மாட்டாரு. ஸோ அதே மாரி நம்மளுடைய ரத்தன் டாட்டா கூட நம்ம சொல்லிக்கலாம். அவர் ஒரு சைலன்ட் பிராண்ட். அவர் இன்னைக்கு நம்ம கூட இந்த உலகத்துல இல்லைனாலும், அவரோட பிராண்ட் அந்த டாட்டா அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து இன்னமும் இருக்கு. அவரோட லைஃப்ல நடந்த ஒரு கிரிட்டிசிஸ் மொமெண்ட் அப்படின்னா, இந்த ஜாக்வாரோட கார் தயாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஃபாரின் கம்பெனியால மட்டும் தான் முடியும். உங்களால வந்து இந்தியன்ஸால முடியாது அப்படின்னு சொல்லி அவர ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட கிடையாது. இதுக்கான மெக்கானிசம்ஸ் உங்ககிட்ட கிடையாது. ஃபாரின் கம்பெனிஸ் மட்டும் தான் இத பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நெறையவே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா அவர் வந்து டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்த தயாரிச்சு, அந்த கம்பெனி தொடங்கி, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜாகுவாரோட அந்த கம்பெனிய வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார வந்து தயாரிச்சு சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சுருவாரு. அதுக்கப்புறம் வந்து அவரு வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டாரு. ரத்தன் டாடா அப்படின்னா, அவரால எதையும் செய்ய முடியும் அப்படின்றத சைலன்ட்டா வந்து ஒரு சொன்ன தலைவர். எனக்கு பிடித்த தலைவர்கள்ல அவரும் ஒருத்தர். ரத்தன் டாடா பிசினஸ்ல. ஸோ அவரு எப்பவுமே சொல்ற ஒரே விஷயம், அவர் ஒரு முடிவ வந்து சரியானதா எடுக்க மாட்டாரு. அவர் எடுத்த முடிவ சரியானதா மாத்துறதுக்கு எல்லா முயற்சியுமே பண்ணுவாரு. ஸோ எப்பவுமே அவர் வந்து நெவர் கிவ் அப் அப்படின்ற ரூல ஃபாலோ பண்ற ஒருத்தர். ஸோ அவர்கிட்ட வந்து மிகப்பெரிய டீம் இருந்தாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் டிசிஷன் தான் எடுப்பாரு. ஸோ அதில வந்து அவருக்கு 70% கிளாரிட்டி டூ 80% இருந்தா, அந்த விஷயத்த உடனே எடுத்து முடிச்சுருவாரு. அது ஃபெயிலியர் ஆனா கூட பார்த்துக்கலாம் அப்டின்ட்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம ரத்தன் டாடா பத்தி சொல்லலாம். அவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தொடங்கணும்னு நெனச்ச அந்த காலகட்டத்தில, அவருக்கு வந்து அதுக்கு உண்டான நாலேட்ஜஸ் இல்ல. ஸோ இவரு எப்படி எடுத்து பண்ணுவாரு? மோட்டார்ஸ் கம்பெனிலாம் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க எப்படி அந்த டி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிய தொடங்கி எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போ முடியும்? அப்படின்னு வந்து நெறையவே இருந்துச்சு. அப்ப வந்து அவரோட டீம்ல வந்து ஒருத்தர் இருந்தாரு. ஸோ நல்ல அனுபவசாலி, ஸோ திறமையானவர். அவரும் வந்து டிசிஷன் வந்து ரைட்டா எடுக்கக்கூடிய ஒரு பெர்சன். ரத்தன் டாடா இருந்தாரு. அவர வச்சு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிய தொடங்கி, அத வந்து அவர்ட்ட சேர்மனா வந்து பொறுப்ப ஒப்படைச்சாரு. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, சரியான பீப்பிள் அதாவது ரைட் பீப்பிள வந்து ரெக்ரூட்மென்ட் பண்ணி அந்த கம்பெனிய வந்து குரோத் பண்ணி, இன்னைக்கு டிசிஎஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு ரத்தன் டாடா எடுத்த ஒரு சரியான முடிவு. அவர்கிட்ட இருந்த ஒரு ரைட்டான பெர்சன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது தான் வந்து சரியான முடிவு அந்த நேரத்துல. அவர் இம்மீடியட்டா ஆக்ட் பண்ணதுனால தான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிய வந்து உருவாக்க முடிஞ்சது. இதே ரத்தன் டாடாவுக்கு வந்து சாஃப்ட்வேர் நாலேட்ஜ் இல்ல. அவரே தான் எல்லா வேலையும் போய் செய்யணும் அப்டின்னா, அது முடியாது. பட் ஒரு ரைட்டான பெர்சன வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். ஒரு லீடர்ஸ் பிசினஸ் பண்றோம் அப்டின்னா, ரைட் பெர்சன்ட்ட அந்த ரைட் டிசிஷன் வந்து நம்ம குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும். சார் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் சார். நீங்க சொல்லுங்க, நிப்பாட்டுறேன். ஓகே சார் ஸ்டாப் பண்ணிக்கலாம் சார். சார் செகண்ட் ஒன். ஸோ ஒரு பிசினஸ் பண்றோம் அப்டின்னா, ஒரு 3 மந்திரம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இது பிசினஸ்க்குன்னு இல்ல. நம்ம ஒரு எந்த ஒரு தொழில் பண்ணாலும், இல்ல ஒரு ட்ரெய்னிங் செஷன் போறோம் அப்டின்னாலுமே, ஸோ இந்த 3 விஷயத்த நம்ம சரியா ஃபாலோ பண்றோமா? அப்டின்ற வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்டின்னா, மெஷர். செகண்ட் ஒன் வந்து மேனேஜ். தேர்ட் ஒன் வந்து இம்ப்ரூவ். அதாவது நம்ம எந்த தொழில் பண்ணாலும் அல்லது வேற எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது, அந்த விஷயம் சரியா நம்ம மெஷர் பண்றது தெரிஞ்சிருக்கணும். அது சரியா நம்ம பண்றோம் அப்டின்னா, இஃப் யூ டோன்ட் மெஷர், யூ டோன்ட் மேனேஜ். இஃப் யூ டோன்ட் மேனேஜ், யூ டோன்ட் இம்ப்ரூவ். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சரியா மெஷர் பண்ண தெரியல, நம்மளால சரியா மேனேஜ் பண்ண முடியாது. சரியா மேனேஜ் பண்ண முடியலைன்னா, அந்த விஷயத்துல நம்மளால இம்ப்ரூவ் ஆயி லைஃப்ல மேல ஒரு குரோத் ஸ்டேஜ்க்கு கொண்டு வர முடியாது. ஸோ அப்ப இம்மீடியட்டா ஆக்ட் பண்ணணும். ஒரு விஷயத்த நம்ம செய்யும்போது, இம்மீடியட்டா ஆக்ட் பண்ணா மட்டும் தான், இந்த விஷயத்த நம்மளால ஒரு ரெகுலர் பிராக்டிஸ் கொண்டு வந்தா தான் குரோத்துக்கு எடுத்துட்டு போ முடியும். ஸோ லைஃப்ல இந்த 3 மந்திரம் வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது. மெஷர், மேனேஜ் அண்ட் தென் இம்ப்ரூவ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
அந்த பிசினஸ் வந்து ஒரு சர்வைவல் மோட்ல போகுது, அல்லது ஸ்டெபிலிட்டி மோட்ல போகுது அப்படின்னா, அதுக்கடுத்து ஒரு குரோத் ஸ்டேஜ்க்கு கொண்டு போறதுக்கு நம்ம இம்மீடியட்டா ஆக்ட் பண்ணணும். ஸோ இப்போ சர்வைவல் மோட் அப்படின்னா, நம்ம ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஆவரேஜா ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு. இல்ல அந்த பிசினஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும்போது நம்ம ஒரு அன்பிளான்டா ஒரு லோன் வாங்குறோம். அத வந்து என்னன்னா, சிக் மோட் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிக் மோட் அப்படின்னா, அந்த நிறுவனம் வந்து கொஞ்சம் டவுன் ஆகி போயிட்டு இருக்கு. சிக் மோட் ஆஃப் பிசினஸ். அதனோட கேஷ் ஃப்ளோலாம் பார்த்தீங்கன்னா, டவுன்ல தான் இருக்கும். கம்பெனி வந்து குரோத்ல இருக்காது. பட் வந்து சொசைட்டில நம்ம ஒரு சர்வைவல் அதாவது லைஃப் வந்து சர்வை பண்றதுக்காக மட்டும் தான் அந்த நிறுவனம் ரன் ஆயிட்டு இருக்கு. சரிவர நம்மளால சேலரி குடுக்க முடியாது. இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நெறைய நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி மோட் பிசினஸ். ஸ்டெபிலிட்டி மோட் பிசினஸ் அப்படின்னா, ஒரு வருஷம் நம்ம தொழில் பண்றோம். அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு 10%லேருந்து ஒரு 30% வரலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான பிசினஸ். ஸோ நம்மளால மேல குரோத்துக்கும் போ முடியாது, கீழ டவுனுக்கும் போ முடியாது. ஸோ அந்த ஆவரேஜா ஒரு 30% இருக்குன்னா, அந்த மைண்ட் செட்லயே பிசினஸ் பண்றவங்க வந்து ஸ்டெபிலிட்டி மோட் ஆஃப் பிசினஸ். அவங்களால வேற எந்த ஒரு டிசிஷனும் குயிக்கா எடுக்க முடியாது. பெரிய பெரிய தலைவர்கள் எடுத்த மாரி, ஸோ அவங்களால எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு. ஸோ அந்த மாரியான பிசினஸ் பீப்பிள் வந்து ஸ்டெபிலிட்டி மோட் ஆஃப் பிசினஸ். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, அபண்டன்ட் பிசினஸ். அபண்டன்ட் அப்படின்றது, ஸோ நம்மளோட விஷன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 இயர்ஸோ அல்லது ஒரு 100 இயர்ஸ்க்கோ வந்து நம்மளோட பிசினஸ் விஷன் வந்து இருக்கணும். அடுத்த 50 வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பிசினஸ் அடுத்த 50 வருஷம் நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு குடுக்கணும் அப்படின்னா, என்ன மாரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கணும்? அப்படின்றது தான். உதாரணத்துக்கு நம்ம ரத்தன் டாட்டா அவர்கள். இப்ப இன்னைக்கு அவரு இல்ல அப்படின்னாலும், அவரோட பிசினஸ் வந்து அவரோட நிறுவனம் வந்து எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. எங்கேயுமே வந்து ஸ்டாப்பா கிடையாது. அப்போ அவரு என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, அந்த பிசினஸ அவரோட விஷன் அடுத்த தலைமுறைய தாண்டி அந்த பிசினஸ எப்படி எடுத்துட்டு போணும்? அதுக்கான நிர்வாகம் வந்து எந்த மாரி அமைக்கணும்? அந்த கட்டமைப்ப வந்து சரியான முறையில வந்து அவர் ஒரு லீடரா இருந்து அந்த பிசினஸ் கட்டமைச்சு குடுத்துட்டு போயிருக்காரு. அதனால தான் இன்னைக்கு அவங்களோட ஃபேமிலி வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கூட இருந்த டீமும் அந்த நிறுவனத்த சரியான முறையில கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில அந்த பிசினஸ் வந்து டவுன் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவர வந்து நான் இங்க என்ன சொல்றோம் அப்டின்னா, ஒரு நவ் ஆர் நெவர் இந்த உதாரணத்துக்கு அவர வந்து எப்படி சொல்லலாம்னா, நெவர் அந்த கேட்டகரில கொண்டு போலாம். ஏன்னா, நெவர் அப்டின்றது அவர் வந்து டிசிஷன் வந்து உடனடியா எடுக்க மாட்டாரு. அப்படி எடுத்தாலும் அந்த டிசிஷன் வந்து அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்டின்ற அந்த மாரியான ஒரு மனநிலையில உள்ள ஒரு பெர்சன் அவரு. ஜெட் ஏர்வேஸ் ஓனர் வந்து. ஏன்னா, அவர் எடுத்த டிசிஷன் எல்லாமே அவர் டீம் கீழ கண்ட்ரோலா வச்சிருந்தனால பார்த்தீங்கன்னா, அவரோட நிறுவனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி, இந்த ஜெட் ஏர்வேஸ் அப்படின்றதே காணாம போயிடுச்சு. எப்பவும் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், நம்ம டீம் கூட இருக்கு அப்படின்னா, ஒரு ரைட்டான டிசிப்ளின் டீம் நம்ம கூட இருக்கும்போது, அவங்ககிட்ட அந்த பொறுப்ப வந்து ஒப்படைக்கணும் நம்ம. அவங்கள முழுசா நம்பணும். அப்படி நம்ம முழுசா நம்பல அப்படின்னா, அவங்களால அந்த பிசினஸ் வந்து குரோத்க்கு எடுத்துட்டே போ முடியாது. இப்ப இந்த மாரியான பீப்பிள் எந்த கேட்டகரில கொண்டு போவாங்கன்னா, டிசிப்ளின் இல்லாத ஒரு தாட்ஸ் மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிசிப்ளின் தாட்ஸ். அவங்ககிட்ட சரியான டிசிப்ளின் பீப்பிள் இருந்தாலும், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு பெர்சன் வந்து டிசிப்ளின் தாட்ஸ் இல்ல அப்படின்னா, அந்த நிறுவனம் வந்து குரோத் ஆகாது. ஏன்னா, அவங்க யாரையுமே பிலீவ் பண்ண மாட்டாங்க. அவங்க டீம்ல இருக்கிறவங்கள. ஸோ எல்லாமே அவங்களே பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல இருக்கும்போது, அவங்களால குரோத்துக்கு போ முடியாது. அ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னொரு ரைட் பெர்சன சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆச்சி மசாலா ஓனர் இருக்காரு இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுக்காரரு. ஸோ ஐசக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்சி நிறுவனம் வந்து அது தொடங்கறதுக்கு முன்னாடி, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப வந்து அவரால வந்து அ சரிவர வந்து அந்த சேல்ஸ் வந்து கொண்டு போக முடியல அவரால. அப்ப என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் சேல்ஸே இல்ல. அவர் வந்து ரோமிங்ல இருக்காரு. பெருசா சேல்ஸ் ஆகவே இல்ல, அவரோட பொருள்கள். அப்போ வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு பால் வியாபாரி வராரு. ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிறாரு அன்னைக்கு அவரு. ஸோ பால் வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு எடுத்துட்டு, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்றத வந்து பார்க்குறாரு. வீட்டுக்கு. ஸோ எவ்வளோ பால் தேவை அப்படின்ற அந்த பால் வியாபாரி பார்த்துட்டு கத்துக்கிறாரு. ஸோ மக்களுக்கு வந்து பயன்படுற மாரி ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணணும். டெய்லி யூசேஜுக்கு வந்து நம்ம குடுத்தோம் அப்படின்னா, நம்மளால வந்து ஒரு பிசினஸ ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஸ்பார்க் ஏற்படுது. ஒரு டீ கடையில ஒரு பால் வியாபாரி பார்க்குற இடத்துல.
அப்படி வந்து அந்த மாரி ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டு, மக்களுக்கு டெய்லி யூசேஜஸ் என்ன மாரி பொருள் வந்து நம்ம தயாரிக்கணும்? இத எப்படி சேல்ஸ்க்கு கொண்டு போணும்? அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சது. அப்ப அந்த விஷயத்த வச்சு தான் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த ஆச்சி மசாலா நிறுவனத்தையே வந்து தொடங்குனாரு. அதே மாரி அவர்கிட்ட இன்னொரு குவாலிட்டி இருக்கு. ஆச்சி மசாலா ஓனர்ட்ட வந்து இன்னொரு குவாலிட்டி இருக்கு. அவர் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் வந்து டீம் மீட்டிங் போடுவாரு. அப்படி போடும்போது டீம் மீட்டிங்ல ஸோ நெறைய விஷயங்கள வந்து ஒரு கிளாரிட்டி எடுப்பார் பீப்பிள்ட்ட. அதாவது ஸ்டாஃப் கிட்ட வந்து நெறைய விஷயங்கள வந்து பேசுவாரு. ஆர்க்யூ பண்ணிட்டு, இல்ல வந்து ஏதாவது விஷயம் சரியில்ல அப்படின்னா, அவரு திட்டிட்டு வெளில வந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்ல போம்போது கார்ல, ஸோ ஏதாவது ஒரு வில்லேஜ் சைடு வந்து நிப்பாட்டிட்டு, அங்க இருக்க டஸ்ட்பின வந்து அவரு கிளறி பார்ப்பாராமா. எதனால அப்டின்னா, அவரு வந்து அந்த மக்கள் வந்து என்ன மாரியான ப்ராடக்ட் வந்து அதிகம் யூஸ் பண்றாங்க. இப்ப அவரு காம்படிட்டர் அப்டின்னா, நம்ம சக்தி மசாலா நிறுவனம். அந்த மசாலா வந்து நெறையா யூஸ் ஆயிருக்கா? இல்ல இவங்களோட பாக்கெட் வந்து அதிகமா கிடக்கா? அப்டின்னு பார்ப்பாராமா. அப்படி எப்பவாவது அவர ஆச்சி மசாலா இல்லாம அந்த சக்தி மசாலா கம்பெனியோ, இல்ல வேற ப்ராடக்ட் ஏதாவது வந்து அந்த பாக்கெட் நெறைய எம்ப்டி பாக்கெட் வந்து அந்த டஸ்ட்பின்ல கிடந்துச்சு அப்டின்னா, இம்மீடியட்டா வந்து அது எந்த மாரியான மசாலா வந்து அதிக சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, இம்மீடியட்டா மறுபடியும் கம்பெனிக்குள்ள போயிட்டு, டீம் மீட்டிங் அந்த டீம்மேட்ஸ கூப்ட்டு வார்ன் பண்ணுவாராமா. ஸோ அந்த மாரி வந்து அவரு இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு லீடர் அவரு. ஆச்சி மசாலா நிறுவனம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல இருக்கு அப்படின்னா, ஒரு சேல்ஸ்மேனா இருந்து இன்னைக்கு அந்த நிறுவனத்த கொண்டு வந்திருக்காருன்னா, ஸோ அவருடைய இம்மீடியேட் ஆக்ஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங் தான். ஸோ எப்பவுமே நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்த டிசிஷன் எடுக்கிறோம்னா, ஸோ ரைட்டான டைம்ல எடுக்கல அப்படின்ற பட்சத்தில வேற யாராவது ஒருத்தர் வந்து ஆக்குபை பண்ணிருவாங்க. நம்மள தாண்டி அப்படின்றது தான் ஆச்சி மசாலா நிறுவனத்தோட அந்த ஓனரோட ஒரு தாரக மந்திரமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிசினஸ் பண்ற பீப்பிள் ஒரு குரோத்க்கு எடுத்துட்டு போணும்னா, ஒரு பிளானிங் ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு 5 பி வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட். அதான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ட வந்து மெஷர் பண்ண தெரியணும். இந்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு? லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு நமக்கு? ஸோ அப்படின்ற அந்த மெஷர்மென்ட் எடுக்க தெரியணும். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, பீப்பிள். அதாவது சேல்ஸ் டீம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுமா? இல்ல வொர்க் ஃபோர்ஸ் ஏதாவது தேவை அடிஷனலா? அப்படின்ற விஷயத்துல நம்ம கிளாரிட்டி எடுத்து, அந்த விஷயத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணி இம்ப்ரூவ்மென்ட் குடுக்கணும். அப்படி இம்ப்ரூவ்மென்ட் குடுக்கல அப்படின்னாலும், பிசினஸ் வந்து டவுன் ஆயிடும். ஸோ பீப்பிள் அப்படின்றத எடுத்துட்டோம் அப்படின்னா, டிசிப்ளின் பீப்பிள். அதாவது நம்ம எந்த நிறுவனம் தொடங்குனாலும், இல்ல எங்க ஒர்க் பண்ணாலும், ஸோ நம்ம டிசிப்ளினா இல்ல, நம்மளுடைய தாட்ஸ் ஆகட்டும், இல்ல ஆக்ஷன் ஆகட்டும், டிசிப்ளினா இல்லாத பட்சத்தில நம்மளும் குரோத்துக்கு போ மாட்டோம், அந்த கம்பெனியும் குரோத்துக்கு போக விட மாட்டாங்க. ஸோ டிசிப்ளின் பீப்பிள் நம்ம டீம்ல இல்லைனாலும், அவங்கள இம்மீடியட்டா டெர்மினேட் பண்ணிட்டு, ஸோ ரைட்டான பெர்சன ரைட்டான பொசிஷன்ல நம்ம வந்து பிளேஸ் பண்ண வைக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்மளால போ முடியாது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு செஸ் விளையாடுறோம், அல்லது வந்து ஃபுட்பால் விளையாடுறோம். இந்த 2 பேர்ல வந்து யார வந்து ஒரே ஒரு சேல்ஸ் பெர்சன் நமக்கு தேவை அப்படின்னா, யார வந்து நம்ம ரெக்ரூட்மென்ட் பண்ணுவோம்? ஏதாவது கமெண்ட்ஸ்? ஒரே ஒரு சேல்ஸ் பெர்சன் தேவ. நம்ம வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் அண்ட் தென் செஸ் பிளேயர் வந்து நம்ம இன்டர்வியூக்கு வராங்க. அப்போ நம்ம யார வந்து ரெக்ரூட்மென்ட் பண்ணணும்? செஸ் பிளேயர் தான் சார். ஏன்னா, அவங்க தான் ஸ்ட்ராட்டஜி ஃபார்மேஷன் வந்து அவங்க கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. சார் எனி அதர் கமெண்ட்ஸ்? என்னோட ஒப்பீனியனும் அதான் சார். வேற ஏதாவது மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருக்குங்களா சார்? இன்னொரு கருத்தும் இருக்கு. நீங்க யார வேணாலும் பண்ணலாம். ஏன்னா ஃபுட்பால் பிளேயர் வந்து அ ஆக்சுவலி செஸ்ல வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜி மட்டும் போதும். ஃபுட்பால்ல வந்து சேலஞ்சர்ஸ் இருக்கும். உங்கள பண்ண விடாம தடுக்கிறதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. ஃபுட்பால் பிளேயர அத ஓவர்லுக் பண்றதுக்கு அந்த காம்பிடன்சி இருக்கும் அவங்கள்ட்ட. சார் ஃபுட்பால் பிளேயர் சார் கரெக்ட் சார். சார் நம்ம ஒரு பிசினஸ் லீடரா இருக்கிறோம். பிசினஸ் ஓனரா இருந்தாலும், நம்ம இப்ப இந்த 2 பேர்ல யார சூஸ் பண்ணோம் அப்டின்னா, ஃபுட்பால் பிளேயர் தான் சார். என்ன காரணம் அப்டின்னா, ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து எவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும், அந்த கோல் போஸ்ட் மட்டும் தான் அவங்களோட கண்ல இருக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்க இப்ப நம்ம சேல்ஸ் டார்கெட் குடுத்துட்டோம் அப்டின்னா, அவங்களுக்கு நம்ம ரமேஷ் சார் சொன்ன மாரி எவ்ளோ இடர்பாடுகள் வந்தாலும், அத வந்து ஓவர் கம் பண்ணி அவங்களோட கோல் வந்து நம்மளோட சேல்ஸ் வந்து எப்டி பண்ணணும்? அப்டின்ற அந்த தாட்ஸ் மட்டும் தான் அவங்களோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும்.
அப்போ நம்ம வந்து ஒரு சேல்ஸ் சேல்ஸ் பர்சன் எடுக்கணும் அப்படின்னா ஸோ ரைட்டான பர்சன் வந்து ஃபுட்பால் பிளேயர் தான். செஸ் பிளேயர் அப்படின்றது நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்கள எந்த மாதிரி கேட்டகரிக்கு வேணும் நம்மளை ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம கம்பெனிக்கு தேவை அப்படின்னா. ஸோ மற்ற கம்பெனி வந்து காம்படிட்டர்ஸ் வந்து எந்த மாதிரியான டேட்டாஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு ரைட் பர்சன் வேணும் அனலைஸ் டீமுக்கு அப்படின்னா நம்ம வந்து செஸ் பிளேயர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அப்போ வந்து அந்த கம்பெனி வந்து க்ரோத்தில் போகும். ஸோ இதுதான் வந்து அந்த பீப்புள், டிசிப்ளின் பீப்புள். யாரை வந்து நம்ம டீமுக்கு எடுத்தால் சரியாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நம்ம லீடர் ஆகி நம்ம பிஸ்னஸ் ஓனருக்கு தெரிஞ்சிருக்கணும் சரியாக. நம்ம எடுக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒரு ராங்கான பொசிஷனில் ஒரு ராங்கான பர்சனை உட்கார வச்சோம் அப்படின்னா அந்த சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். அதே மாதிரி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் ஒரு நல்ல எம்ப்ளாயி, அவரை வந்து வேறு பிரான்ச்சில் கொண்டு போய் போட்டோம் அங்கே நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலுமே அங்கே இருக்கிற ப்ராப்ளம் என்ன ஆயிருன்னா அவரை வந்து ஓவர் கம் பண்ணிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு நல்ல எம்ப்ளாயும் அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியருக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகுனா அந்த கம்பெனியும் டவுன் ஆகிடும், பழைய கம்பெனியோட க்ரோத்தும் வந்து டவுன் ஆகிடும். ஸோ ரைட்டான பர்சனை ரைட் பிளேஸில் வந்து நம்ம பிளேஸ் பண்ண வைக்க வேண்டியது ஸோ நம்மளோட கடமை. தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட். ஸோ நம்மளோட ப்ராடக்டை வந்து எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்மளோட ஆப்பிள் நிறுவனம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நிறுவனத்தோட ஓனர் வந்து நம்ம உதாரணமாக சொல்ல முடியும், ஸ்டீவ் ஜாப்ஸ். எதுக்காக அப்படின்னா அவர் அந்த ஆப்பிள் நிறுவனம் தொடங்கின டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து நிறையா காம்படிட்டர் வந்து அவருக்கு வந்துட்டாங்க. ஸோ சைனாஸ் கம்பெனி, தென் கொரியன் கம்பெனி, இந்த மாதிரி சாம்சங், இந்த மாதிரி நிறைய நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா, இந்த மாதிரி நிறைய நிறுவனம் வந்து அவர் காம்படிட்டராக நிறையவே இருந்தாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆப்பிள் நிறுவனத்தோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சது. அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னா இமீடியட்டாக ஒரு டிசிஷன் எடுத்தார். ஸோ அந்த டிசிஷன் எடுத்தனால தான் இன்றைக்கும் ஆப்பிள் நிறுவனம் வந்து நம்பர் 1ல் இருக்குது. என்ன அப்படின்னா அவரோட ப்ராடக்ட்ஸை கிட்டத்தட்ட வந்து 70% வந்து கம்மி பண்ணிட்டார். கம்மி பண்ணிவிட்டு ஒன்லி ஐபேட், ஐமேக் அந்த மாதிரி, அப்புறம் ஐஃபோன் இந்த மாதிரியான விஷயத்தில் மட்டும்தான் அவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணார். மக்களை வந்து அதை எப்படி வந்து அந்த ஒன் டச்சில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற அந்த டெக்னாலஜியை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கும் அந்த ஐஃபோனோட விலை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலும் அதை வந்து போட்டி போட்டுக்கிட்டு வாங்குறாங்க. மற்ற ஃபோன் வந்து 40,000 50,000லேயே அந்த ஃபியூச்சர்ஸ் இருந்தாலுமே, பட் அந்த ஆப்பிள் ஃபோனை நம்ம தேடி போகிறோம் அப்படின்னா அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த ப்ராடக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா அல்லது டிக்ரீஸ் பண்ணணுமா அப்படின்ற விஷயம் நமக்கு சரியான முறையில் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியல அப்படின்னாலும் நம்மளால் க்ரோத்துக்கு வந்து பிஸ்னஸை எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்த இம்மிடியட்டாக ஆக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ். இப்போ நம்ம ஒரு தொழில் இருக்குது, ஸோ அதுக்கு பார்ட்னர் தேவையா இல்லையா அப்படின்றது நம்ம முடிவு பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரைட்டான பார்ட்னர்ஷிப் இல்லைனாலும் பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகிடும். உதாரணத்துக்கு நேற்று நம்ம ஸ்ரீபரத் சார் வந்து சொன்னார், பிஸ்னஸ் வந்து வேற ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அப்போ அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே அவங்களுக்கான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, சரியாக போகுமா அந்த பிஸ்னஸ் அப்படின்ற விஷயத்த 2 பேத்துக்குள்ளே ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கணும். இந்த கிளாரிட்டி இல்லைனாலும் பிஸ்னஸ் சரியாக கொண்டு போக முடியாது. ஏன்னா ஈகோ வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகிடும் பிஸ்னஸ் க்ரோத் கண்டிஷனில் போகும்போது. இப்போ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேத்துக்கு இருக்கா, வேவலென்த் சரியாக போகுமா அப்படின்ற விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 5th ஒன் பார்த்தீங்கன்னா பிளானட். அதாவது நம்ம வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து வேறு லொக்கேஷன் வந்து பிஸ்னஸ் மாற்றணும் அப்படின்னா பிஸ்னஸ் நல்லா போகும், க்ரோத் வந்து கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை இமீடியட்டாக பண்ணணும். நம்ம ஒரு சிட்டி விட்டு சிட்டியோ இல்லை வந்து வேறு ஸ்டேட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரத்தன் டாட்டா வந்து அவரோட அந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தை ஃபாரின் கம்பெனி மட்டும்தான் பண்ண முடியும்னு தெரிஞ்ச டைமில் அதை பிரேக் பண்ணார். அப்போ நம்மளுக்கு அந்த பிளானட் அந்த விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லட்சுமி வில் ஓனர் LMW கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே. ஸோ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த நூல் தயாரிக்கிற அந்த கம்பெனி அது ரிலேட்டடாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து மாறிட்டு இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு ஸோ மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து தயாரிக்க போகிறதா வந்து சொல்லிட்டு ஸோ அவங்களோட ஸ்டாஃபுக்கிட்ட வந்து மேனேஜர்கிட்ட வந்து கம்பெனியை விட்டுட்டு அதுக்குண்டான வேலையை வந்து செஞ்சு அந்த லட்சுமி மோட்டார்ஸ் அப்படின்றத வந்து தயாரித்தாங்க. ஏன்னா வேர்ல்டு வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற அந்த இனோவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவரும் மாற்றினார்.
ஸோ அவர் இமிடியேட்டாக ஆக்ட் பண்ணதுனால இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் இவரை பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் இந்தியாவிலேயே வேர்ல்டுலேயே கூட சொல்ல முடியும் நம்மளால். அவரும் ஒரு ஒன் ஆஃப் த தொழிலதிபர்ன்ட்டு. அவர் தான் நம்ம அம்பானி. ரிலையன்ஸ் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. லட்சுமி மோட்டார்ஸ் வந்து பண்ணுற விஷயத்த பார்த்து அவங்களோட ப்ராஃபிட்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றது அந்த ஸ்டாட்டிக்ஸ் அனாலிசிஸ் எடுத்துட்டு ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சரியான கைடன்ஸ் கிடையாது. அவங்க டீமில் டிசிப்ளின் பீப்புள், அதான் ரைட்டான பர்சன்ஸ் கிடையாது. கொஞ்சம் வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரிலையன்ஸ் மோட்டார்ஸ் கம்பெனி வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ இதிலிருந்து என்னென்னா நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம்னா அதுக்கான அவேர்னஸ் நம்மகிட்ட இருக்கணும். இல்லை சரியான டிசிப்ளின் பீப்புள் அந்த டீம் வந்து நம்மகிட்ட இருக்கணும். அப்போ தான் வேறு லொக்கேஷன் வந்து மாற்றணும், மற்ற விஷயங்கள் வந்து பண்ணணும். அப்படி இல்லைங்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடும். உதாரணத்துக்கு வந்து என்னையே கூட சொல்லலாம். இப்போ நான் நாமக்கல்லில் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட ஓவர்சீஸ் எஜுகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கள்ளக்குறிச்சியிலையும் தஞ்சாவூர்லேயும் பிரான்ச் வந்து ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கான ஒர்க்ஸ் வந்து நிறையா போயிட்டு இருக்கனால தான் ரொம்ப நாளாக வந்து இந்த மார்னிங் செஷனில் என்னால் கலந்துக்க முடியல. ஏன்னா நாமக்கல், கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டே இருக்கேன் நான். அதனால தான் செஷன் என்னால் காலையில் அட்டன் பண்ண முடியல. ஸோ சாரி சார். நெக்ஸ்ட் ஒன் சார். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விஷன் அண்ட் பர்பஸ். நம்ம ஒரு விஷயத்தை வந்து இம்மிடியட்டாக இப்போ நம்ம ஆக்ட் பண்ணுறோம். அது என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு லீடராக அல்லது ஒரு காமன் மேனாக கூட நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்க முடியும். ஸோ பிஸ்னஸ் லீடர்ஷிப்பில் டோட்டலாக ஒரு 5 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு 5 லெவல். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ராடக்ட் வந்து பண்ணுறோம், சரியான டேலண்டான டீம் இருக்கா அல்லது ஸ்கில்ஸ் இருக்கா, இது எல்லாமே நமக்கு மட்டுமே இருந்தால் நம்ம லீடரோட லெவலில் நம்பர் 1, அதாவது லெவல் 1ல் நம்ம இருக்குன்னு அர்த்தம். லெவல் 2 அப்படின்றது நம்ம வந்து புதுசாக ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணுறது, ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணி அவங்க மூலியமா வந்து நம்ம ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து ஒரு கம்பெனி நடத்துறதாகட்டும், அந்த மாதிரியான லீடர் வந்து லெவல் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் கேட்டகரி. பிஸ்னஸ் லீடர்லேயே வந்து நிறைய பேர் மேனேஜர் மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு சரியான டீம் இருக்கும். ஆனால் எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. காலையில் ஆஃபீஸ் நேரமாக போகிறதாகட்டும், லேட்டாக மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு வரதாகட்டும், இல்லை ஆஃபீஸில் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ கரண்ட் பில் பே பண்ணுறதாகட்டும், இல்லை வாட்டர் பில்லு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓனர் தான் எல்லாமே பண்ணுவார் மேக்ஸிமம். அவர்கிட்ட டீமே இருந்தாலும் அவங்ககிட்ட அந்த ஒர்க்கை வந்து பிரித்து கொடுக்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்கிறது. அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா அவர் வந்து லீடராக இருக்க மாட்டார். அவர் ஒரு மேனேஜராக மட்டும்தான் இருப்பார். ஏன்னா மேனேஜருக்கு நம்ம ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறோன்னா அவர் வேலையை இவரே எடுத்து செஞ்சுட்டு இருந்தாருன்னா அவர் பிஸ்னஸ் லீடர் கிடையாது. உதாரணத்துக்கு என்னையே சொல்லலாம். ஏன்னா ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து நானும் இந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருந்தேன். காலைல ஆஃபீஸ் 9 o'clockலாம் போயிடுவேன். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் எல்லா வேலையும் நானே இந்த வாட்டர் பில் பே பண்ணுறதாகட்டும், கரண்ட் பில்லு, ஆஃபீஸ் ரெண்ட் பே பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் நானே செஞ்சுட்ருப்பேன். ஸோ டீம் இருந்தாலும் அவங்ககிட்ட அந்த ஒர்க்கை கொடுக்காம ஸோ நம்மளே எடுத்து பண்ணணும். டீமில் வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறதாகட்டும், அவங்க பண்ணிட்டாங்களா இல்லைன்னு மறுபடியும் நான் வெரிஃபை பண்ணிவிட்டு, இல்லைன்னா நான் அடிஷ்னலாக பண்ணிகிட்ருப்பேன். இப்போ என்னென்னா என்னோட க்ரோத் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி மோட்லேயே தான் இருந்துச்சு. ஒரு 30% க்ரோத்லேயே தான் என்னால் கம்பெனியை ரன் பண்ணிட்டு போக முடிஞ்சது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு செஷன் அட்டன் பண்ணேன் ஜேசிஏல. ஸோ அப்போ தான் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து பிஸ்னஸ் லீடராக தான் நான் பிஸ்னஸ் லீடர் ஆகலை, பிஸ்னஸ் மேனேஜராக தான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த. அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு மாறினேன். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் லீடர். மேனேஜர் கேட்டகரியிலிருந்து நம்ம வெளியில் வரணும் ஃபஸ்ட்டு. நமக்கான டிசிஷன் பீப்புள், அதாவது டிசிஷன் டீம் வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துட்டு மற்ற கம்பெனி க்ரோத்துக்காக என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து எஃபெக்டிவ் லீடர். இந்த லெவல் 3க்கு வந்து ஜெட்வேஸ் ஓனர் கூட உதாரணமாக சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க மாட்டார். அப்படி ஒப்படைக்காத காரணத்தினால தான் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் வந்து காணாமல் போயிடுச்சு. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஸ். இந்த எக்ஸிக்யூட்டிவ் லீடர் அப்படின்றது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எலான் மாஸ்க்கு, ரத்தன் டாட்டா, அம்பானி, ஸ்டீவ் ஜாப்ஸு, அதுமாரி வந்து நம்ம சுந்தர் பிச்சை, இவங்க எல்லாமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் லீடர். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இந்த எஃபெக்டிவ் லீடருக்கு எல்லாருமே பாஸ். ஏன்னா அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த கம்பெனிக்கும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது அங்கே எல்லாமே ஒரு லீடரை வந்து ஒரு சிஇஓ அந்த மாதிரி வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த 5% ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பிஸ்னஸ் லீடர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தையே வந்து ஆளுமை பண்ணுறாங்க. யார் என்ன பண்ணணும், என்ன சாப்பாடு சாப்பிடணும், அதேமாரி நம்ம வந்து 3 வேளை சாப்பிடணுன்ற விஷயத்த கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்காரன் தான் கண்டுபிடிச்சான். ஸோ 3 வேளை சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்த கூட. ஏன்னா எல்லாமே இங்கே டெசிஷன் வந்து அந்த மாதிரி ஆளுமை மிக்க மனிதர்களால் தான் எடுக்க முடியுது. ஸோ ஒரு ரைட்டான பர்சன் வந்து நம்ம கூட இருக்கணும். சரியான முறையில் வந்து டிசிஷன் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு 70% கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா நம்மளால் பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். லைஃப்பில் நம்ம எந்த லெவல் ஆஃப் லீடராக இருக்கணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ண தெரியணும். நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்றத மெஷர் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட்டு அந்த மெஷர்மெண்ட்டை வந்து சரியான முறையில் மேனேஜ் பண்ண தெரியணும். அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து க்ரோத்துக்கு போக முடியும். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஏன் பிஸ்னஸ் வந்து ஃபெயில் ஆகுது? ஒரு லீடராக வந்து நம்ம ஏன் ஃபெயில் ஆகுறோம் அப்படின்னா, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா, ஜென்ரலாக வந்து லேக் ஆஃப் விஷன், லேக் ஆஃப் எக்ஸிகியூஷன், லேக் ஆஃப் சேல்ஸு, ரிப்பீட்டிங் எரர்ஸ், அப்புறம் வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்காமல் இருக்கிற விஷயம். இன்றைக்கி வந்து ஜென்சி வேர்ல்டில் இருக்கிறோம். இன்றைக்கி தகுந்த மாதிரி நம்ம ஏஐ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா, அதாவது நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண தெரியல அப்படின்னாலும் பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா ஏஐ டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதில் நெகட்டிவ் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை வந்து நம்ம எடுத்து அந்த ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த பிபிடி ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா கேன்வாவில் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நான் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் முடிச்சிட்டேன். இது பிபிடிஸ் ரெடி பண்ணுறது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஓனராக வந்து எனக்கும் அந்த ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்க தெரியணும். அப்படி டெவலப் பண்ண தெரியலன்னா வேற யார்ட்டையாவது நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கான டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம வந்து ஒரு ராங் பர்சன் ஆகிடும். நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் வந்து ஒரு நிறைய டெடிகேஷன் இருக்கும். ஸோ டெடிகேஷனோட வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும். அதாவது கம்பெனி க்ரோத்தில் போகிறது டவுன் போகிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னா மணி மேனேஜ்மெண்ட். ஒரு 1 lakh வந்து ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அதை எடுத்து அப்படியே பர்சனல் யூஸ் பண்ணாமல் அதில் அட்லீஸ்ட் ஒரு 70% ஒரு 80% வந்து எடுத்து சேவிங்ஸ் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அந்த மாதிரியான இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதே மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயத்தை நம்ம ஆஃபீஸ்லேயோ அல்லது தொழில் வேறு எதுலையோ வந்து நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காம்படிட்டர் வந்து என்ன மாதிரி பண்ணுறாங்கன்ற அந்த அனாலிசிஸ் அந்த டேட்டாஸ் இல்லை நம்மகிட்ட அப்படின்னாலும் நம்மளால் க்ரோத்துக்கு போக முடியாது. ஸோ ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எப்போவுமே வந்து ஃபெயில் ஆகிறது கிடையாது. பிஸ்னஸ் லீடர்ஸ் தான் வந்து ஃபெயில் ஆகிறாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய பேஷன் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு நிமிஷம், என்னோடய பேஷன் அப்படின்றது ஃபைண்ட் அவுட் யுவர் ஃபேஷன். நான் ஒரு கம்பெனியில் ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் ஒரு டீ கடைக்கு போயிட்டுருப்பேன். அவர் பேருமே ஆக்சுவலாக ரமேஷ். இப்போ அவர் சொன்னார், நான் ஸ்டாஃபாக போயிட்டு மேனேஜர் கேட்டகரி வரலுமே அவர் எனக்கு பழக்கம். அப்போ வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுவார். அந்த டீ கடை ஓனர் நிறைய நாலேஜ் உள்ள பர்சன். சினி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு பிடிக்காம வெளில வந்துட்டு டீ ஷாப் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர். அவர்கிட்ட ஆனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குல்ல, நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு கம்பெனிலேயோ இல்லை அந்த சினி இண்டஸ்ட்ரீஸ்லேயோ இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உங்களோட சேலரி எவ்வளோ அப்படின்னாரு. எனக்கு சேலரி வந்து ஒரு 70,000 வாங்கிட்டு இருக்கேன், ஃபாரின் எக்ஸ்போசர் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஸ்டாஃபாக வந்தீங்க, நீங்கள் மேனேஜராக வந்து க்ரோத் ஆகிருக்கீங்க. ஆனால் நான் வந்து ஒரு டீ கடை ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தேன். நீங்கள் வந்து எனக்கு 2 டீ கடை இருக்குது, ஒரு நைட் கடை வந்து டிஃபன் கடை இருக்குது. ஸோ மாதம் வந்து நானும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன். நான் வந்து ஓனராக இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி தான். உங்களால் எந்த ஒரு டிசிஷனையும் உங்களால் ஓனாக எடுக்க முடியாது. உங்கள் ஓனரை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நான் வந்து என்னோட தொழிலுக்கு நான் தான் ஓனர், நான் தான் எல்லா டிசிஷனும் எடுக்கலாம். நீங்கள் மேனேஜராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட பையன் வந்து மேனேஜர் கேட்டகரியில் வந்து உட்கார மாட்டான். அவனும் ஒரு எம்ப்ளாயி, ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு தான் தேடி போகணும். ஆனால் என்னோட பையன் வந்தானா என் டீ கடைக்கும் என்னோட டிஃபன் சென்டருக்கும் அவன் தான் ஓனரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயம் சொன்னார், நாளைக்கு உங்களோட பையனே கூட எங்கள் கம்பெனிக்கு வந்து என் பையன்கிட்ட வந்து வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுது. நம்ம வந்து எங்கே இருக்கோம்,
நம்மளுக்கு என்னதான் நாலேட்ஜ் இருந்தாலும், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது அன்னைக்கு வந்து அவரு தெளிவா சொன்னார். ஸோ அப்போ ஆரம்பிச்சது தான் வந்து என்னோட பிஸ்னஸ். ஏன்னா நான் வந்து எம்ப்ளாயியாவே இருக்கணுமா? இல்ல ஓனரா மாறணுமா? அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங். எனக்கு வந்து 80% மேல வந்து பிசினஸ் நாலேட்ஜ் இருந்துச்சு அந்த இடத்துல. அப்ப எனக்கு டிசிஷன் வந்து சரியான முறையில வந்து எடுக்க முடிஞ்சனால தான் இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனியோட ஓனரா நான் வந்து இருக்கேன் இன்னைக்கு நானு. ஸோ எப்பவுமே ஒரு பிசினஸ் ஓனர் ஆகட்டும், இல்ல வேற நம்ம எந்த ஒரு தொழில் பண்றதாகட்டும், எந்த விஷயத்துக்கும் நம்ம டிசிஷன் சரியான முறையில வந்து எடுக்கல அப்படின்னா, நம்மளால ஒரு குரோத்துக்கு போவே முடியாது. ஸோ அது குடுக்கக்கூடிய அந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும். நான் அன்னைக்கு டிசிஷன் எடுக்கல, இன்னுமே ஒரு 40,000, 50,000 அந்த சேலரியிலேயே ஆவரேஜா அப்படியே வந்து போயிட்டு இருந்திருக்க வேண்டியது தான். இன்னைக்கு நான் வந்து லேக்ஸ்ல ஏர்ன் பண்றோம் ஒரு ஓனரா அப்படின்னா, ஸோ அந்த டிசிஷன் எடுத்ததுனால மட்டும் தான். ஸோ எப்பவுமே காலம் தாழ்த்தி டிசிஷன் வந்து நம்ம எடுக்கவே கூடாது. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, வேற ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு ஆக்குபை பண்ணிருவாங்க. ஸோ எப்பவும் சரியான முறையில, சரியான நேரத்தில ஒரு டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னா, எல்லார் லைஃப்லயும் வந்து குரோத் இருக்கும். ஸோ அதுதான் உண்மை. எப்பவுமே வந்து ஒரு விஷனோட, ஒரு பர்ப்பஸோட நம்ம வந்து சர்வைவ் பண்ணணும். இம்மீடியட்டா ஆக்ட் பண்ணல அப்படின்னா, இப்பவே ஆக்ட் பண்ணல அப்படின்னா, எப்பவுமே கிடைக்காது. ஸோ தட் இஸ் நவ் ஆர் நெவர். ஸோ குயிக்கா டிசிஷன் எடுப்போம். குயிக்கா குரோத் ஆகும். தேங்க் யூ ஸோ மச். நன்றி, நன்றி சார். மிக சிறப்பா காதலர்கள் தான் தோற்கிறார்கள், காதல் தோற்பதில்லை என்ற மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் தான் தோற்கிறாங்க, பிஸ்னஸ் ஒருபோதும் தோற்பதில்லை. ஸோ அந்த பிஸ்னஸில் வந்து சர்வைவல் பிஸ்னஸ், ஸ்டெபிலிட்டி, அபண்டன்ட், அது மட்டும் இல்லாமல் க்ரோத் இஸ் லைஃப், லைஃப் இஸ் க்ரோத், பவர்ஃபுல் நாலேஜ் கூட்டல் திறன் ஈக்குவல் டு பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு புதிய பரிமாணம். கற்காலத்தில் மனிதன் 3 வேளை சாப்பிடல காடுகளில். நாம் 3 வேளை சாப்பிட்ற அந்த ஹேபிட்டை கூட ஒரு பிஸ்னஸ் பீப்புள் தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க. எலான் மஸ்கில் ஆரம்பித்து டாட்டா, பல்வேறு நிறுவனங்கள், லக்ஷ்மி மில், சக்தி மசாலா, ஆச்சி மசாலா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி சொன்ன விஷயங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு ப்ரெசன்டேஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ சார். சார் சொல்லுங்கள் சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ பின்னூட்டத்துக்கு போகிறோம். முதலாவதாக வீரசேகரன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். இன்றைய பொலிவாளர் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்ளலாம். பல்வேறு பிஸ்னஸ் ஒரு இதில் எதையெல்லாம் தொடணும் அப்படிங்கிறத மிக விளக்கமாக பிபிடி வாயா மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்காங்க. ரத்தன் டாட்டா அப்படின்னு சொன்னதை அந்த ஒன்று எடுக்கிறப்ப அவரை இன்றைக்கும் நம்ம போற்றி வணங்க வேண்டிய இதில் இருக்கு. நான் என்னுடைய அனுபவத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். 83 நாங்கள் வந்து கல்கட்டா அவருடைய இதுக்கு போனப்ப தொழிற்சங்கத்தை ஆரம்பித்து அந்த தொழிற்சங்கம் அவருடைய கட்டிடத்திலேயே தன்னுடைய கூட்டங்களை நடத்துவதற்கு அனுமதித்தார்னு பெருமையாக அந்த தொழிற்சங்க தலைவர் எங்கள்கிட்ட சொன்னார். எந்த கம்பெனியும் தொழிற்சங்கம்னு ஆரம்பிச்சேன் அவனை வீட்டுக்கு அனுப்புறது தான் முதல் வேலையாக பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறப்ப இவர் தொழிற்சங்கத்தை ஆரம்பித்து அதுதான். அப்போ வர்றப்ப அதோட தொடர்புடைய செய்தியாக ஒரே இதை மட்டும் சொல்லிக்கிறேன். 1926 ட்ரேட் யூனியன் ஆக்ட்னு வந்துட்டோம். தொழிற்சங்கம் ஆரம்பிக்கலான்னு 26 சுதந்திரத்துக்கு முன்னாடியே 1948 ஐடிஏன்னு ஒன்று கொண்டு வந்தோம். அது என்ன? தொழில் தகராறு சட்டம், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1948. ஒரு வருஷம் நம்ம அந்த இதெல்லாம் முடிஞ்சு வந்ததுன்னு. இந்த தொழில் தகராறு சட்டங்கிறத ஒரு பேரை மட்டும் ஒரு மாற்றணும். 1989 1989 என்னவா மாற்றணும்? IRA, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ஆக்ட். தொழில் தகராறுன்னு ஏன் வைக்கணும்? தொழில் உறவு, தொழில்துறையில் உள்ள உறவுகளை வளர்க்குறதுக்கான சட்டமேனு. இப்படி எல்லாமே மாற்றத்துக்குரியது. ஐயா சொன்னதில் ஒரே ஒரு கருத்து தான் எனக்கு அதை மட்டும் சொல்லி ஆசைப்பட்றேன் நேரத்தை கருதி. எல்லாருமே பிஸ்னஸ் மேனாக தான் இருக்கணும், வேலைக்கே போகமாட்டேன்னா எந்த துறையும் இருக்காது. வேலைக்கு போய் வளர்ச்சி அடைஞ்சு அனுபவம் பெற்று அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் பிஸ்னஸ் மேனாகவும் மாறிடுவேங்கிறதும் நல்ல குரோத்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
நன்றி நன்றி நன்றிங்க சார். குணசேகரன் சார். அடுத்ததாக சரவணன் சார் உங்களுடைய கருத்து தெரிவிக்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார், இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த தலைப்பின் கீழ் பல உதாரணங்களை சொல்லியிருக்கீங்க. பல நிறுவனங்கள் வளர்ச்சி அடைஞ்சதை வச்சு சொல்லி பொறுமையாகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க சார். ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். சார், வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சரவணன் சார். சார் அதே மாதிரி முதல்ல வந்து நாமக்கல்ல தான் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள்லேயே அவருடைய பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. அதனால தான் வர முடியல அப்படின்னு சொன்னார். வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய பிஸ்னஸ் மற்ற 2 சென்டர்லையும் தஞ்சாவூர், கரூரில் வளர்ச்சி அடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வேற யாராவது நன்றி சார். உங்களுடைய பின்னூட்டத்தை தரணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு டைரெக்டாக பேசுங்க. தாமோதரன் சார், உங்கள் பின்னூட்டத்தை தரலாம். நட்புலருக்கு இனிய காலை வணக்கம். சார், ஒரு தொழில் தொடங்குவது ஆரம்பத்திலிருந்து அதை தொழில் நடத்தி சிறப்பான முறையில் கொண்டு செல்லும் அதன் வெற்றியை காண்பது மிக சிறப்பான ஒரு செயல். அதை ஒரு தொழில் தொடங்குவோருக்கு மிக விளக்கமாக அவர் எடுத்து வைத்தது என்று எல்லோருக்கும் தொழில் செய்ய ஆவலை தூண்டுகின்றது. சிறப்பான செஷன் சார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நட்புலருக்கு நன்றி தாமோதரன் சார். இன்னொரு டேக் ஹோம் மெசேஜும் எனக்கு இருக்கு. கேன்வா ஆப்பை பயன்படுத்தி ஒரு 5 மினிட்ஸில் இந்த பிபிடியை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நானுமே படித்தேன், ஆனால் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கல. ஸோ எப்போ நம்ம வந்து பயன்படுத்தினாலும் அல்லது நெசசிட்டி மதர் ஆஃப் இன்வென்ஷன் மாதிரி அவசியம் ஏற்படுதோ, இல்லைன்னா பிஸ்னஸில் வெறும் மேனேஜர் மாதிரி இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு நகர்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கணும், தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கணுன்றதையும் ஒரு டேக் ஹோம் மெசேஜாக சொல்லிக்க விரும்புகிறேன். வேற யாராவது உங்களுடைய பின்னூட்டத்தை தரலைன்னா நம்ம வந்து இன்கால் மெசேஜ் போகலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு இன்கால் மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி மேடம் வந்து வெரி நைஸ் செஷன் ரமேஷ் சார் வித் எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நைஸ் ப்ரெசன்டேஷன் போட்டிருக்காங்க. சிவகணி மேடம் வந்து பிபிடி வாஸ் வெரி நைஸ் எக்ஸலண்ட் செஷன் சார், தேங்க்யூ போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து ஏற்புரைக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். சார், உங்களுடைய ஏற்புரையை தரலாம் சார். டிஆர் வெங்கடரமன் சார் அட்டாச் பண்ணியிருக்காங்க சார். ஹலோ சார். எஸ் மேடம். மேடம் மங்களா மேடம் ப்ளீஸ். எஸ் சார். ஹாப்பி மார்னிங் டு ஆல். தேங்க்யூ சார். ஐ ஆல்சோ ஜாயின் வித் யூ. உங்களோட இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். சாருடைய இன்னைக்கு செஷனை அப்சர்வ் பண்ணதுல ரமேஷ் சார், மிஸ்டர் ரமேஷ் சார், தேங்க்யூ சார் ஃபார் யுவர் எஃபோர்ட்ஸ். நல்லா பண்ணியிருந்தீங்க. ஐ மீன் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆர்கனைசேஷன், எவ்வளோ சிஸ்டமேட்டிக்கான வேணும் அப்படிங்கிறத உங்கள் பிபிடி மூலமும் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் மூலம், அதாவது ஐ மீன் உங்களுடைய டெலிவரி ஸ்பீச் மூலமாக அழகாக கொடுத்துருந்தீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக யாரை நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரத்தன் டாட்டாவை நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அவர் எப்படி அவருடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை அவருடைய லைஃப்பில் ஃபாலோ பண்ணார், அவருடைய பேஷன் ஆஃப் பிஸ்னஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சரியான ஒரு பர்சனை முன் வச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்கிக்கிட்டு இருக்கீங்க. எனிவே கங்க்ராச்சுலேஷன் சார். நீங்கள் நிறைய இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் ஆல்சோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அது வந்து இத்தனை பெரியோர்கள் முன்னிலையில் எத்தனை நபர்களோட நீங்கள் இருக்கிறீங்க பாருங்க, இதெல்லாம் மிகப்பெரிய சப்போர்ட் உங்களுக்கு. சப்போர்ட்டான வேர்ட்ஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பெருசாக்கும். காசு பணம் தேவை கிடையாது. இந்த வேர்ட்ஸ் தான் நம்மளை வந்து பெருசாக உருவாக்க போகுது. அதுக்கு இத்தனை நபர்கள் நம்மளோட இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்களும் உங்களோட சப்போர்ட்டாக இருப்போம். சச் ஏ கிரேட் எஃபோர்ட்ஸ் ஆஃப் திஸ். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க சார். வாழ்த்துக்கள் சார். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ ரத்தன் டாட்டா வந்து காரில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு காட்சியை பார்க்குறாரு. 2 குழந்தைகள், மனைவி, ஹஸ்பண்ட் 4 பேரும் ஒரே பைக்கில் பயணிக்கிறத. ஸோ உடனே 1 லட்சம் ரூபாயில ஒரு சாமானியனும் பயணிக்கணும் அப்படின்ற அந்த முடிவை எடுத்துட்டு டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அது பாசிபிளே இல்லைன்றாங்க. ஸோ அதனால தான் அவர் முடிவை எடுத்துட்டு அதை ரைட்டாக டிசிஷனாக மாற்றுவேன் அப்படின்ற அந்த வேர்டிங் கோட் வந்து அதுக்காக தான் வந்தது. ஸோ அந்த கோட் எல்லாம் ரொம்ப சிறப்பு. தேங்க்யூ மேடம். அடுத்து ஈலர் சார், உங்களுடைய
வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம். சார் வந்து ப்ரோக்ராம் பிரமாதமா கொடுத்தாரு ஒரு பக்கம் இருந்தா கூட 2 பிரான்ச்சை ஓபன் பண்ண போறாரு அப்படிங்கிறத நாட்டுல இங்க பதிவு பண்ற ஒரு விஷயம் வேற, நாட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் பதிவு பண்றது. நம்ம எங்க ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம், எங்க எதை பதிவு பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுல டக்குன்னு ஒரு வார்த்தை, இது பிரசன்டேஷனுக்கு நான் 2 நிமிஷம் 5 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு உடனே நான் இப்ப ரீசெண்டா ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணேன். நீங்க போஸ்டர் டிசைன் பண்றது 300 ரூபா கேக்குறாங்க. போஸ்டர் கண்டிப்பா 2 செகண்ட்ல டிசைன் பண்ணி அந்த போஸ்டர் அவ்வளவு அருமையாயிடுச்சு. சோ இது எங்கங்க பண்ணீங்க, எப்படிங்க பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இத வேணும்னா சொல்லுங்க, நான் பண்ணி தரேன் அப்படின்னு இப்ப 300 ரூபாய்க்கு போஸ்டர் டிசைன் பண்ணி தர ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா சில விஷயங்கள் ஈஸியா எங்க கிடைக்குது, எப்படி டிசைன் பண்ணும், இன்னைக்கு சிரமமே பட வேண்டியது இல்லை. எல்லாமே ஸ்டோர் பண்ண விஷயத்துல இருந்து நம்ம எடுக்கிற நாலேஜை வந்து ரொம்ப அழகா நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. மக்கள் வந்து இப்ப புதுசா எனக்கு ஒரு வாய்ப்பு வேற வந்திருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஸ்கூல்ல போய் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு உண்டான டூலு. அதுல வந்து இந்த பசங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அதையும் வந்து ஜென்சி ஸ்டைல்ல உள்ள கொண்டு போய், அதாவது 5Pன்னு சொல்லுவோம்ல, அந்த பீப்புள் வந்து பீப்புளோட ஆட்டிடியூட் என்ன, அந்த தன்மைக்குள்ளலாம் நீங்க நுழையணும் அப்படின்னு சின்ன தாட். அடுத்த பிரசன்டேஷன் லெவல்ல என்னதான் அது கொடுத்தாலும் அதுல இருந்து நம்ம கொடுக்கறது இருக்கு பாருங்க, அதுதான் இன்னும் ஸ்பெஷாலிட்டி. அதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அந்த லேர்னிங் தான் ரொம்ப முக்கியம். பசங்க கேட்கும்போது நீங்க என்ன என்கிட்ட கத்துக்கிறீங்கிறத விட உங்கள்கிட்ட இருந்து நாங்க கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். So like that, trying to learn lot of things. Thanks a lot, sir. நன்றி சார். நன்றி சார். கண்ணன் ராஜன் சார் மெசேஜ் கொஞ்சம் பெருசா போட்டிருக்காரு. தமிழில் விரிவாக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு. காலை வணக்கம். தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் உங்கள் முயற்சி உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. நீங்கள் வழங்கிய எடுத்துக்காட்டுகள் மிகவும் நடைமுறைபூர்வமானவை, பொருத்தமானவை மற்றும் ஊக்கம் தருபவையாக இருந்தன. அவை கருத்துக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவும் தன்னம்பிக்கையுடன் சிந்திக்கவும் உதவுகின்றன. உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களுக்கு வழிகாட்டுதலுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லியிருக்காங்க. தன்மனம் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நட்புரைக்கு நலமான நற்காலை வணக்கம். சாருடைய அந்த பேக்ரவுண்டு பார்த்தாலே பிரைட்னஸ்ஸு, அந்த மென்மையான பேச்சு, அமைதியான பிபிடி, அமைதியான பிபிடியாக இருந்தாலும் பலரையும் ஆர்வத்திற்கு உள்ளானது. அடிப்படைக்கு இதெல்லாம் நமக்கு வேணுங்கிறது உள்ளது. பல அனுபவங்களை, தரவுகளை, அதுவும் மெயினாக அதிகமாக சொன்னது ரத்தன் டாட்டா பற்றி சொன்னாங்க. ஏன்னா ஒரு வளர்ச்சியான பற்றி சொல்லும் பொழுது தான் நம்மளும் எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு எம்டி பாட்டிலாக இருந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது தான் அந்த ஃபுல்ஃபில் ஆகும்போது நம்ம மனசு இதாகும். அதே போல் இந்த 5 பாயிண்ட்ஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா, 3M இருக்கட்டும், அந்த 5 பாயிண்ட்ஸு அதாக இருக்கட்டும். அப்புறம் ஏன்னா இப்போ ஒரு கடந்த வாரம் தான் ஐயா ரமேஷ் சார் வந்து இதில் ஜேசியில் பேசுனாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. மீண்டும் நட்புறவில் வந்து பேசும்போது ரொம்ப இதாக இருக்குது. அனுபவங்களை பற்றியும், எப்படி வாழ வேண்டும், எப்படி வளர வேண்டும், அந்த வாழ்வதற்கும் சில வரலாறுகள், எப்படி வளர வேண்டியதற்கும் சில வரலாறுகள், அது மட்டும் இல்லை நானும் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட பல தகவல்கள் கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பு சார். ஒவ்வொரு பிபிடியாக இருக்கட்டும், பேசக்கூடிய விதமாக இருக்கட்டும், எல்லாம் சிறப்பு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். சன்மானம் சார், ரொம்ப சிறப்பான ஒரு பின்னூட்டம். ஸோ அந்த 5 Ps வந்து எப்படி வந்து பிஸ்னஸ்க்கு பயன்படுத்தணும். ஸோ பிஸ்னஸ் வந்து ஒரு பேஷன் இருந்தால் தான் வந்து பிஸ்னஸ் கண்டினியூஸாக போகும், வளர்ச்சி குரோத்தை நோக்கும் அப்படின்றதும். ஸோ ஃபெயிலியருக்கான காரணத்தையும் சொன்னார். அடுத்து நாமக்கல் சேகர் சார் எப்பவுமே வந்து மெசேஜில் மட்டும்தான் ஃபீட்பேக் தருவார். ரீஜனல் எஃபெக்ட் தெரியுது. ஸோ வாங்க சார், உங்களுடைய பின்னூட்டத்தை கொடுங்க சேகர் சார். அனைவருக்கும் நட்புறவி காலை வணக்கம் சார். இன்னைக்கு வந்து அவசியமா நான் வந்து பின்னூட்டம் வார்த்தைகள் தான் தரணுன்றது இந்த பிரபஞ்சம் கொடுத்தது. என்னுடைய நண்பர் ரமேஷ் சார் வந்து இன்னைக்கு அவருடைய வீட்டுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பயணம் பண்ணி காலையில அவரோட ஆபீஸ்க்கு வந்து ஆபீஸ்ல இருந்து உட்காந்து இந்த மீட்டிங் நமக்காக கொடுத்துருக்காரு. முதல்ல அதுக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் எல்லா சார்பாலையும். ரமேஷ் சார், நான் சொல்ற விஷயம் கரெக்டா?
ரைட் சார். தேங்க்யூ சார். சார் நீங்க சொன்ன அந்த 3 மாடலிங் எம்மா இருக்கட்டும், 5P இருக்கட்டும், 5 லெவல் ஆஃப் லீடர்ஷிப் எல்லாமே ஒவ்வொரு பர்சனும் ஆஸ் அ லீடரா மாறணும் அப்படின்னு எம்ப்ளாயியா இருக்கிறவர் கூட கத்துக்க வேண்டிய விஷயமா அது என் மனசுல பட்டது. ஸோ நீங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு டெலிவர் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நற்பொழி தளத்துல நீங்க கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி சேகர் சார். ஸோ ஒரு 5 கிலோமீட்டர் ஏர்லி மார்னிங்லேயே வந்து ட்ராவல் பண்ணி கொடுத்த அந்த டெடிகேஷன் வந்து பாராட்டுக்குரியது. ரொம்ப சிறப்பு சார். நன்றி சார். ஸோ ஐ திங்க் இன்கால் மெசேஜை நம்ம முடிச்சிட்டோம். ஏற்புரைக்கு போகலாம். இல்லை யாராவது பேசணும்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். தமோரு சார் திரும்ப ஹேண்ட்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை ஏற்கனவே ஹேண்ட்ரைஸ் பண்ணது தானா சார்? நீங்கள் உங்கள் ஏற்புரை தரலாம். ரமேஷ் சார். சார் பேசலாங்களா சார்? ஏற்புரை. அனைவருக்கும் மிக்க நன்றி. எனது பேச்சை கேட்டு நிறைய ஃபீட்பேக்ஸ், அதே போல் நிறைகளை குறைவாகவும் குறைகளை நிறைவாகவும் எடுத்துரைத்தால் அடுத்த செஷனில் இன்னும் என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் அந்த தளத்தில் வைக்கிறேன். அடுத்த விஷயம், ரத்தன் டாடா பற்றி நான் ஏன் நிறைய விஷயங்கள் சொன்னேன் அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் இருந்தாலுமே ஸ்டில்னா வந்து அவர் நம்பர் 1 இருக்கார். எக்ஸாம்பிள் வந்து நம்ம மிஸ்டர் அருணகிரி சார் சொன்ன மாதிரி அந்த பைக்கில் போகிற இன்சிடெண்ட்டை வச்சு தான் அந்த நேனோ கார் அப்படின்ற ஒரு இதையே உருவாக்குனார். பட் அது ஃபெயிலியர் தான். பட் அவருக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ணார். அவர் ஒரு நேனோ கார் அப்படின்ற விஷயத்தை எடுத்து உருவாக்கி நிறைய பேர் இன்னுமே நேனோ கார்லாம் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களோட ரத்தன் டாடா கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஇஓ வந்து இன்னும் அவரோட அந்த நேனோ காரை யூஸ் பண்ணிட்டு இருக்கார். அவரோட தலைவர் உருவாக்குனது அப்படின்றத வேற கார் வாங்கணும். அப்போது அது ஃபெயிலியர் ஆனாலும் அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து சரியான முறையில் டிசிஷன் எடுக்கணும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ட்ரைனிங் செஷன் ஆகட்டும், இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், எதுவாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும். ஸோ அதுதான் நான் ரத்தன் டாடாட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இம்மீடியட்டாக ஆக்ட் பண்ணணும் எப்போவுமே. ஸோ ரைட்டான டிசிஷன் எடுக்க தெரியணும். அந்த டிசிஷன் வந்து ஒரு 70% கிளாரிட்டி நமக்குள்ளே இருந்தாலே நம்மளால் அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்து வைக்க முடியும். அப்படி அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம மூவ் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஜென்சி வேர்ல்டு வந்து நம்மளை சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஜென்சி வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எப்போவுமே அவங்க வந்து அவங்க சேர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறது இல்லை. யாராவது எம்டியாக இருந்தால் டக்குன்னு அவங்க ஜென்சி ஜென்ரேஷன் வந்து ஆக்குபை பண்ணிவிடுவாங்க. ஸோ த ரியல் ஃபேக்ட். அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நாலேஜ், ஸ்கில்ஸ் இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதே போல் டிசிப்ளின் பீப்புள், டிசிப்ளின் தாட்ஸ், டிசிப்ளின் ஆக்ஷன், இந்த 3 விஷயத்தையும் நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளாலே கண்டிப்பாக ஒரு க்ரோத் கண்டிஷன் போக முடியும். எல்லாரும் வந்து உயர வந்து பறக்க முடியும் அப்படின்ற கருத்தை சொல்லிட்டு அனைவருக்கும் நன்றி. இந்த நட்புலருக்கு வந்து தொடர்ந்து இனிமேல் பயணிப்பேன். எனது வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சதுனால ஸோ ரெகுலராக பயணம் செய்வேன் அப்படின்றத உறுதியை ஏற்றுக்கிறேன். ரொம்ப நன்றி அனைவருக்கும். நன்றி ரமேஷ் சார். குறைகள் எதுவுமே இல்லை, எல்லாமே நிறைகளாக தான் இருக்குது. ஓகே. இக்கோ வருது இல்லை சார்? என்னோட டிவைஸ் ப்ராப்ளமாக உங்கள் டிவைஸ் தான் இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்தன் டாடா வந்து அந்த பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த காட்சிக்கு வந்து 1 லட்ச ரூபாயில கார் தயாரிக்க முடியாது. டீம் அக்ரி பண்ணலை. ஆனால் அவர் பண்ணணும்னு உறுதியாக இருந்தார். அதுதான் லோயஸ்ட் ப்ரைஸ் உள்ள கார் உலகத்திலேயே. செகண்ட் வந்து இப்போ கல்கட்டாவில் சிங்கூரில் தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அங்கேயுமே பிளான்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பல கடைகள் வந்து குஜராத்துக்கு மாற்றிட்டு அங்கே குஜராத்தில் சக்ஸஸ் பண்ணார். அதே மாதிரி எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் அந்த ஸ்பேஸ் எக்ஸ் இன்வென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரலாம் ஒரு கேரி வெஹிக்கல் வந்து சேட்டலைட்டை கேரி பண்ணோம். அது வந்து ஸ்பேஸில் வந்து அதை லான்ச் பண்ணிட்டு வெஹிக்கிள் வீணாக போயிடும், கடலில் விழற மாதிரி பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அங்கேயே ஸ்பேஸ்லேயே வந்து குப்பைகளாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அதை வந்து அவர் முறியடிச்சு 4 பேர் தோல்வி அடைஞ்சார். தன்னுடைய மனைவி வந்து இதுக்கப்புறமா இந்த பைத்தியக்காரனோட வாழ முடியாது, எல்லா பணத்தையும் லாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்பவும் அவர் தளராம 5வது முறை தான் வந்து சக்ஸஸ் பண்ணுவார். இப்படி அந்த முழுமையான அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜ், அதுக்கப்புறம் அதை எப்படி பிரேக் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களை ஆட் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் கேட்டதுனால அதை ஆட் பண்ணுறோம். நன்றி.
இந்த நிகழ்வு இனிதே நிறைவு ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. ஒரு வேண்டுதலோட நாம இந்த நிகழ்வை இது பண்ணுவோம்.